ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, கிங்ஸ்டன் படத்தை வந்து அனலைஸ் பண்ண போறோம். எதுக்கு இந்த சீன் ரிவ்யூவான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரிவ்யூ கிடையாது. ரிவ்யூவில் என்ன சொல்லுவாங்க, இந்த படம் எப்படி இருக்குது இல்லைன்னு தான் வந்து சொல்லுவாங்க. இந்த அனலைஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த படத்தில் இருக்க நல்ல விஷயம் என்ன, கெட்ட விஷயம் என்ன, இதெல்லாம் பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் என்ன, ஓகேவா, என்ன பண்ணியிருந்தா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து எடுத்துருக்கலாம்னு சொல்லி 4-5 விதமாக வந்து இந்த படத்தை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். இனிமேல் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆக போகிற எல்லா படத்துக்கும் நம்ம சேனலில் வந்து அனலைஸ் வீடியோ வரும். இப்போத்துலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இனிமேல் பெரிய பெரிய படத்துக்கும் ஒரு அனலைஸ் வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட ஆதரவை நீங்கள் எப்படி தெரிவிக்கணும்னா, ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிங்ஸ்டன் படத்தில் என்னென்ன நல்லா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதோட பேஸான கதைக்களம் சி ஃபேண்டசி, சி ஹாரர்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சர்ச் பண்ணி பார்த்ததுலையும் வந்து அப்படி தான் இருக்குது. சியில் வந்து ஹாரர், சி ஃபேண்டசி மூவின்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரை. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யோசிச்சதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து பாராட்டும் கமல் பிரகாஷ், வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இந்த படத்தில் இருந்த நல்ல விஷயங்கள் என்னன்னா, செகண்ட் ஆஃப் வந்து எந்த ஒரு இடத்துலையும் லூஸியே இல்லாமல் ஒரு சஸ்பென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து கொடுத்தே ஆகணும். அடுத்த விஷயம் இதில் இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னா, இந்த படத்தோட சிஜி ஒர்க், அதுனா க்ரீன் அண்ட் ப்ளூ மேட் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பின்னாடி க்ரீன் மேட் இருக்குது, பின்னாடி ப்ளூ மேட் இருக்குதுன்னு சொல்லி எந்த இடத்துலையும் ஃபீல் ஆகலை. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் 99% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீன் மேட்டில் தான் வந்து ஷூட் பண்ணும். விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் தான் வந்து நிறையா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது வந்து பெருசாக விஎஃப்எக்ஸ் ஷார்ட் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு பெருசாகவும் காட்டல. ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் வந்து சொல்லணும். விஎஃப்எக்ஸ் டீமுக்கு ஒரு பாராட்டு. இந்த படத்தில் வந்து என்ன நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிவி பிரகாஷ் ஆக்டிங்கில் 25th ஃபிலிம் இது. அது போக இந்த படத்துக்கு மியூசிக் ஜிவியே தான். எல்லாமே இவர் தானா? ஜிவி கிட்ட வந்து இவ்வளோ மோசமான ஒரு ஆல்பத்தை வந்து எதிர்பார்க்கல. அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். எந்த சாங்கும் வந்து ஆமாம் அந்த படத்தில் சாங் இருந்துச்சுல்ல யோசிக்கிற அளவுக்கு தான் வந்து இருந்துச்சுன்னே வந்து நம்ம சொல்லலாம். நிறைய இடத்துல சாங் வந்துச்சு. பட் ஆனால் வந்து ஒரு சில லேகாக இருக்கிற இடத்துல நீங்கள் சாங் வச்சு அந்த கதையை மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். பட் இங்கே சாங்கே நல்லா இல்லை, என்ன பண்ண முடியும்? அது ஜிவி மியூசிக், எனக்கு அதுதான் இன்னும் ஜீர்ணிக்க முடியல. ஜிவி நடிச்சுட்டு வேறு யாரையும் மியூசிக் போட்டாருன்னு சொன்னால் கூட நம்ம விட்டுடலாம். அவரே மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட 25வது படம் எப்படி வெறித்தனமாக மியூசிக் பண்ணியிருக்கணும். ஒரு மாதிரி ரொம்ப கேவலமான மியூசிக், எந்த சாங்ஸும் மனசில் நிற்கவும் இல்லை. இதை செஞ்சு ஆப்ரேட்டர்கிட்ட இந்த பாட்டை ஓட்டிடுவீங்களான்னு கேட்குற அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தில் இருந்த சாங்ஸ் இருந்துச்சு. சாங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டப் ஆகிருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். படத்தில் இன்ட்ரோவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தில் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுவே வந்து கிட்டத்தட்ட 25 to 30 minutes வந்து படத்தோட டியூரேஷனில் எடுத்துக்கிச்சு. அவரு இது இவங்க அவங்கன்னு சொல்லி அந்த இன்ட்ரோ வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம். புரிஞ்சிக்க கரெக்டாக இருந்தால் புரட்டா அந்த இன்ட்ரோ கொஞ்சம் லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாதி டியூரேஷன் வரைக்கும் நிறைய இடத்துல வந்து லேகாக தான் வந்து போச்சு. என்ன படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இன்னும் இவ்வளோ லேகாக போகுதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும். ஸோ அந்த இன்ட்ரோவையும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் வந்து கொஞ்சம் கிரிப் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அந்த மெதுவாக தான் வருவான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் நிறைய சஸ்பென்ஸ் வச்சுருந்தாங்க இந்த படத்தில். நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வச்சுருந்தாங்க. இந்த சஸ்பென்ஸ் அந்த சஸ்பென்ஸ் இந்த சஸ்பென்ஸ்னு சொல்லி பயங்கரமாக வச்சுருந்தாங்க. ஃபைனலாக ஒரு சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணாங்க. அது வந்து அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. உங்கள் கொடுத்த பில்டப்புக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்து வர்த்தா படலை. அது அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. அது வந்து என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ண விஷயமாகவும் இருந்துச்சு. கோமா வந்து சார் எரிச்சல் வருது. கேரக்டர் டெவலப்மெண்ட், இந்த படத்தில் இருந்த எந்த கேரக்டருக்குமே பெருசாக ஒரு டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கல. ஒரு பேசிக்கான டெவலப்மெண்ட்டு கொடுத்துட்டு அதோடையே வந்து கதையை வந்து மூவ் பண்ணிட்டாங்க. என்னடா இன்ட்ரோ ரொம்ப நேரம் தராங்கன்ற கேரக்டர் டெவலப்மெண்ட் பெருசாக இல்லைன்றன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் இங்கே இருக்க மாறுபாடு. ஓகேவா?
ஒரு சேத்தன் கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு வந்து பயங்கர டெவலப்மெண்ட் தந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மற்ற கேரக்டருக்கும் வந்து டெவலப்மெண்ட் தரல. சேத்தன் தான் பேய், ஸ்பாய்லர் ரேட்டு. பட் அவர் எப்படி பேயா மாறினான்னு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வச்சுருந்தா கொஞ்சம் கிரிப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த இடம்லாம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப லூஸியாகவே வந்து இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, பார்க்கவில்லை. இந்த படத்தை வந்து தேட்டருக்கு போய் பார்க்கலான்னு ஆடியன்ஸ் சூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் சத்தியமாக சூஸ் பண்ண மாட்டாங்க. அது போக இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் நல்லா ப்ரொமோட் பண்ணணும். இந்த படம் ஓடிடியில் வந்திருக்கு பாருங்கள், இந்த படம் ஓடிடியில் வந்திருக்கு பாருங்கன்னு சொல்லி நல்லா ப்ரொமோட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஜி ஸ்டுடியோனால Zee5 தான் எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருப்பாங்க டிஜிட்டல் ரைட்ஸு. இன்கேஸ் அவங்க வாங்கியிருந்தால் Zee5 வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கான பஞ்சம் எதுவும் இருக்காது. பட் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் மக்கள் பார்ப்பது என்னென்ன பண்ணியிருந்தால் இந்த படத்தை காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல சாங்ஸ் இருந்துருக்கணுங்க. டெஃபினட்டாக லோ பட்ஜெட் படத்துக்கான ப்ரொமோஷனே வந்து சாங்ஸ் தான். இந்த சாங்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இது என்ன சாங்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் கேட்பாங்க, ரீல்ஸ் பண்ணுவாங்க. அந்த படத்துக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேரே வந்து இப்போ டிராகன் படத்துலேயே வந்து நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்க, எங்கே தீமா சாங் இல்லை, தீமா சாங் இல்லைன்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா சாங்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் ஒரு படத்துக்கு பண்ணுது. நீங்கள் காசு கொடுத்து இன்ஸ்டாலையோ யூடியூப்லையோ போயிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பதில் ஒரு நல்ல ஹிட் சாங் வந்து வேறு லெவலில் ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுது. இது நீங்கள் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து எந்த சாங்ஸும் வந்து ரீச் ஆகிற அளவுக்கு நல்லா இல்லை. ரீச் ஆகிருந்தால் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓரளவு பேச்சு வந்திருக்கும். பேச்சு வந்திருந்தால் ஒரு 10% வந்து தேட்டர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. பட் மக்கள் வந்து தேட்டருக்கு ரிட்டர்ன் ஆகலை. ஸோ இதுக்கான முக்கிய ரீசன் வந்து சாங்ஸ். அடுத்தபடியாக வந்து கதையை கொஞ்சம் கிரிப் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் இது ஓகேன்னு சொல்லிடலாம் கதையில். பட் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகேவா, இன்கேஸ் வந்து இவங்க ஜிவி வந்து போஸ்ட் போடுறாரு, திவ்யா பாரதி வந்து போஸ்ட் போடுறாங்க. ஸோ பெருசாக இல்லை. ஓகேவா, பப்ளிக்கில் யூடியூப்பில் போய் இன்டர்வியூ கொடுத்த மாதிரியும் எங்கேயும் தெரியல. ஓகேவா, நிறைய சேனல்ஸ்க்கும் வந்து அவங்க இன்டர்வியூ தரலை. ஸோ ஜிவி ஃபேஸை வந்து மக்கள் வந்து ரெகுலராக சோஷியல் மீடியாவில் பார்க்கல. ரெகுலராக சோஷியல் மீடியாவில் ஜிவி ஃபேஸை பார்த்துருந்தா கூட மக்கள் யோசிச்சிருப்பாங்க, என்ன ரெகுலராக ஜிவி ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கோமே, ஏதாச்சும் படம் ரிலீஸ் ஆகுதான்னு யோசிச்சிருப்பாங்க. அப்படி கூட படத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரொமோஷன் கூட இந்த படத்துக்கு பெருசாக பண்ணதில்லை. அடுத்தபடியாக இது வந்து ரிலீஸ் பண்ண டைமு, ஏன்னா மார்ச் டைம் மோஸ்ட்லி எக்ஸாம் டைம்ஸு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து மார்ச் டைமில் சத்தியமாக வரமாட்டாங்க. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் நடந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் சுத்தமாக வரலை. ஸோ ரிலீஸ் பண்ண டைம் வந்து மாற்றி இருந்திருக்கலாம். பட் வந்து எப்படி சொல்ல, அவங்களுக்கு இருக்கிற நிறைய நெருக்கடிகள் இருக்கும். ஸோ அந்த நெருக்கடிகளை அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி ரிலீஸ் டைமை மாற்றி இந்த 3 விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங்கை வந்து எதிர்பார்த்துருக்கலாம்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.